ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்டர்மெலன் ஃப்ரூட் ஜெல்லி பார்க்க போகிறோம். அதையே ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். ஒன்று கண்ணாடி கிளாஸில் செய்ய போகிறோம், ஒன்று வாட்டர்மெலன்லேயே ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு இந்தமாரி அழகாக கட் பண்ணி இன்றைக்கி அந்த ஃப்ரூட் ஜெல்லி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர்மெலன், பெரிய வாட்டர்மெலனாக வாங்கிக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணி பாதியாக கட் பண்ணிட்ட பிறகு ஒரு பாதி எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு பாதியில் இருக்க பழத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சுருங்க. இதில் தான் ஃப்ரூட் ஜெல்லிக்கு இதில் தான் கலக்க போகிறேன். ஒரு பவுலில் அகர் ஒரு பாக்கெட் வாங்கி அதில் அதை கட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இதை ஊற வச்சா தான் நல்லா ஊறி வரும். இது அகர் சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வெஜிடேரியன் தான். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஒரு பாக்கெட் வாங்குங்க, கரெக்ட். ஒரு பாக்கெட் அகர் ஊற வச்சுருக்கேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், வெள்ளை திராட்சை, கருப்பு திராட்சை, மாதுளம்பழம், தர்பூசணி நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எத்தனை ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவாங்க. அகர் ஊற வச்ச தண்ணியை சேர்த்து 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொதித்து இந்த அகர்லாம் வெந்து வந்த பிறகு இதில் 300 கிராம் சர்க்கரை போடுங்க. 300 கிராம் சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போடுங்க. இனிப்பு வேணும்னா நீங்கள் கூட சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்து பிசுன்னு வந்தாலே போதும். நல்லா பிசுன்னு வந்த பிறகு அடுப்பை நிறுத்திட்டு வானலை இறக்கி வச்சுருங்க. இது நல்லா ஆறுறதுக்குள்ள நம்ம பவுலில் இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பழம்லாம் அழகாக அடிக்கிடுங்க. ஒரு லைனாக அடுக்கி வச்சுட்டு இதை தனியாக வச்சுடுங்க. எடுத்து அது மேலே அந்த ஆறுன சிரப்பை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருங்க. இதை ஊற்றி இதை தனியாக வச்சுட்டு இந்த வானலில் ஃப்ரூட்ஸை கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கலக்கிடுவாங்க. அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த தண்ணியில், அந்த ஜெல்லியில் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஜெல்லி எல்லாத்தையும் கலந்து அது ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ண தர்பூசணியில் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்லி தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அப்போ தான் அப்படி கண்ணாடி மாதிரி அழகாக தெரியும். நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டால் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் தெரியும். அது கண்ணாடி மாதிரி இருக்காது. நீங்கள் நிறைய அந்த சிரப்பை நல்லா ஊற்றணும். ஊற்றி எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிறத இந்த பவுலில் நல்லா ஊற்றி இதையும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பராக ஜெல்லி செட் ஆகிடுச்சு. நாங்கள் எடுத்து கட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.